ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஓஷ் பசார் போயிட்டு இருக்கோம். ஓஷ் பசாருக்கு அங்கே நிறையா தேவையான நமக்கு கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் அங்கே இருக்கும். அது அப்படியே ஒரு விளாக் மாதிரி பண்ணலாம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இப்போ அதுக்கான பஸ் வந்ததும் ஓஷ் போயிட்டு உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு, ஓஷ் பசார் வந்தாச்சு. இங்கே பாருங்க, நம்ம பையன் இப்போதான் மன்மதன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காப்புல. ஓஷ் வரக்க எல்லா ட்ரெஸ் எல்லாம் நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கான். மார்க்கெட்டுக்கு நாங்க இப்படி காஸ்ட் போட்டு வர்றது நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. எல்லாருமே அங்கதான் போறாங்க போல. அப்படியே ரோட் கிராஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். செம கூட்டம். இது வந்து என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸ்லயே நமக்கு இவ்வளவு கூட்டம் இருக்காங்க. ஃபர்ஸ்டெல்லாம் கண்ணாடி எல்லாம் இருக்கு. கண்ணாடி கடை, எலக்ட்ரானிக்ஸ் கடை, எல்லா இடத்துலயும் இந்த நீமன் பைவுல இருக்காப்புல. அடுத்து என்னது, இது காஃபி ஷாப். காஃபி ஷாப்பு, ட்ரெஸ் ஷாப்பு. இது என்னது, இது ஏதோ பாலம் போகுது, டனல் போகுது, பாலன்ற. அடுத்து இது ஒரு என்ட்ரன்ஸு. ஆனா இது மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது, இது சைடு என்ட்ரன்ஸ் மாதிரி. இங்க நமக்கு எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். சென்ட் கடை, சென்ட் கடை, டாய்ஸ் கடை, ஷூ கடை, எல்லாமே இருக்குது நிறையா. நம்ம வந்து இன்னைக்கு அரிசி வாங்க வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட ஓஷ் பசார், அதோட என்ட்ரன்ஸ். தம்பி ஆய் சொல்லிட்டு போனாப்புல. இங்கே நமக்கு ஷூ எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஊர் அளவுக்கு 250 ரூபா 350 ரூபாய்க்குலாம் கிடைக்காது. ஒரு 1000 ரூபா 1500 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் கிடைக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் ஆரஞ்செல்லாம் 160 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இன்னும் இது வெறும் என்ட்ரன்ஸ் தான், இன்னும் உள்ள பெரிய மார்க்கெட்டே இருக்குது.